அண்மை செய்தி. பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்க தமிழக அரசு மறுப்பதால் ரூபாய் 5000 கோடியை இழக்க நேரிடும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்திருக்கிறார். பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்க தமிழக அரசு மறுப்பதால் ரூபாய் 2500 கோடியை தமிழகம் இழக்கவில்லை, ரூபாய் 5000 கோடியை இழக்கிறது எனவும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புதிய தகவல் வெளியிட்டிருக்கிறார். பிஎம் ஸ்ரீ திட்டம் என்பது மாணவர்களுக்கு கல்வியை அறிவியல் பூர்வமாக போதிக்கும் திட்டமாகும் எனவும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். பிஎம்சி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மத்திய அரசினுடைய திட்டத்தை ஏற்க மறுப்பதன் காரணமாக தமிழ்நாடு அரசு 5000 கோடி ரூபாயை இழக்க நேரிடும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே முதலமைச்சர் நேற்று பிரதமருக்கு எழுதியிருந்த கடிதத்தில் 2000 கோடிக்கு மேலான நிதியை நாங்கள் இழக்கக்கூடிய விதமாக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. மும்மொழி கொள்கைக்கான அந்த பிஎம்சி திட்டம் என்பது வேறு, தேசிய கல்விக் கொள்கை என்பது வேறு, இரண்டையும் தொடர்புபடுத்தக்கூடாது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது பிஎம்சி திட்டத்தை ஏற்க மறுத்தால் தமிழ்நாடு அரசுக்கு 5000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்படும் என்பதை குறிப்பிட்டு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய கடிதத்தில் தெரிவித்திருக்கின்றார். பிஎம்சி திட்டத்தை ஏற்க தமிழக அரசு மறுப்பதால் 2500 கோடி ரூபாய் இழப்பதாக தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு அமைச்சர்கள் பேசி வந்த நிலையில் அந்த திட்டத்தை ஏற்க மறுப்பதால் தமிழ்நாடு அரசு இழக்கப் போவது 2500 கோடி அல்ல 5000 கோடி என்று குறிப்பிட்டு இந்த முக்கியமான தகவலினை தற்பொழுது மத்திய கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். மேலும் அந்த பிஎம்சி கல்வி திட்டம் என்பது மாணவர்களுக்கு கல்வியை அறிவியல் பூர்வமாக உணர்த்தக்கூடிய ஒரு கல்வி திட்டம் என்று தெரிவித்திருக்கின்றார். பிஎம்சி திட்டம் என்பது புதிய கல்விக் கொள்கையின் மிக முக்கியமான அம்சம் என்பதையும் தற்பொழுது இந்த கடிதத்தின் மூலமாக தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கின்றார். அந்த தேசிய கல்விக் கொள்கை என்று குறிப்பிடப்படக்கூடிய புதிய கல்விக் கொள்கையானது மாணவர்களுக்கு புதிய வகையிலான கல்வி முறையை கொண்டு வரக்கூடிய விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக மாணவர்களுடைய திறமையை அதிகரிப்பதற்கான, மாணவர்களுக்கு எதிர்கால கற்றல் வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய விதமாக, வேலை வாய்ப்பை பெறக்கூடிய விதமாக, எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய விதமாக அந்த திட்டங்களை எல்லாம் உருவாக்கி இருந்தார்கள். தற்பொழுது அதனை குறிப்பிட்டு அந்த பிஎம்சி திட்டம் என்பது மாணவர்களுக்கு கல்வியை அறிவியல் பூர்வமாக கற்பிக்கக்கூடிய ஒரு திட்டம் என்று தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கின்றார். பிஎம்சி திட்டம் என்பது புதிய கல்விக் கொள்கையினுடைய மிக முக்கியமான அம்சம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இதில் மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த கடிதத்தின் மூலமாக தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர் அவர்கள் தெரிவிப்பது, தமிழ்நாடு அரசு பிஎம்சி திட்டத்தை ஏற்க மறுப்பதன் காரணமாக கிட்டத்தட்ட 2500 கோடியை இழப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழக அமைச்சர்கள் தொடர்ந்து தெரிவித்து வந்த நிலையில் அந்த திட்டத்தை ஏற்க மறுப்பதால் தமிழக அரசு இழக்கக்கூடிய தொகை என்பது 2500 கோடி அல்ல 5000 கோடி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். பள்ளி கல்வித்துறைக்கு மத்திய அரசின் மூலமாக வழங்கப்படக்கூடிய பல்வேறு நிதி முறைகளில் இந்த பிஎம்சி என்பது மிக முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கின்றது. கற்றல் வாய்ப்புகளை மாணவர்களுக்கு நவீனப்படுத்தக்கூடிய விதமாக நவீனமான முறையில் வகுப்பறைகள், புதிய பாடத்திட்டங்கள், முற்றிலும் புது வகையாக மாதிரி பள்ளிகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முற்றிலும் ஒரு புது வகையான பள்ளிக்கூடங்களை உருவாக்கி மாணவர்களுக்கு கற்றல் செயல்பாடுகளை மேம்படுத்துவதுதான் இந்த பிஎம்சி திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் அதனை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு தரக்கூடிய நிதியை பயன்படுத்தி பிஎம்சி பள்ளிகளை தங்களுடைய மாநிலத்தில் அமைத்து வருகின்றார்கள். ஆனால் பிஎம்சி திட்டம் என்பது தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு அங்கமாக மும்மொழி கொள்கையை கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும் என்று குறிப்பிட்டு தமிழ்நாடு அரசு அதற்கான எதிர்ப்பினை தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றார்கள். கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே இது தொடர்பாக கருத்து மோதல்கள் எழுந்திருக்கின்றன. தமிழக அரசை பொறுத்தவரை ஒருபோதும் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம், அது தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிரானது, அதன் மூலமாக இந்தியை கொண்டு வந்து விடுவீர்கள் என்று தெரிவித்திருந்தது. அதே நேரம் இந்த பிஎம்சி திட்டத்தை ஏற்க மறுப்பதால் தமிழ்நாடு அரசு 5000 கோடி ரூபாயை இழக்க நேரிடும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கின்றார். ஏனென்றால் இந்த நிதி என்பது, பிஎம்சி திட்ட நிதி என்பது பள்ளி கல்வித்துறைக்கு உரிய ஒட்டுமொத்த நிதி அல்ல. பள்ளி கல்வித்துறைக்கு மத்திய அரசு பல்வேறு வழிமுறைகளில் பணம் தருகின்றது. பிஎம்சி திட்டத்தை கொண்டு வரும் பொழுது அந்த திட்டத்திற்கான நிதியாகத்தான் இந்த 5000 கோடி நிதி என்பது இருக்கின்றது. அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தாத பொழுது அந்த திட்டத்திற்கான நிதியை மட்டும் எப்படி நாங்கள் வழங்க முடியும் என்று தொடர்ச்சியாக பாஜக தரப்பில் பல்வேறு மத்திய அமைச்சர்கள், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றார்கள். ஒரு திட்டத்திற்கான நிதி கொடுக்கப்படுகின்றது என்றால் அந்த திட்டம் குறிப்பிட்ட மாநிலத்தில் செயல்படுத்தப்பட வேண்டும். ஆனால் ஒரு திட்டத்தை செயல்படுத்தாமல் அதற்கான நிதியை மட்டும் கேட்பது எந்த வகையில் பொருத்தமாக இருக்கும் என்று
அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த கடிதத்திலும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அதை சுட்டிக்காட்டக்கூடிய விதமாக பிஎம்சி திட்டத்தை ஏற்றால்தான் அந்த 5000 கோடி ரூபாய் என்பது தமிழ்நாடு அரசுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். 2500 கோடியை தமிழ்நாடு அரசு இழந்து கொண்டிருப்பதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் தொடர்ச்சியாக கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் ஒரு புதிய தகவலை தற்பொழுது தமிழ்நாடு மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய வகையிலே இந்த கடிதத்தின் மூலமாக வெளியிட்டு இருக்கின்றார் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான். அதன்படி 5000 கோடி ரூபாயை இழக்கப் போகின்றது தமிழ்நாடு அரசு. பள்ளி கல்வித்துறைக்கான நிதி அது. பிஎம்சி திட்டத்தை வேண்டாம் என்று ஒதுக்குவதற்கு எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லை. பிஎம்சி திட்டம் என்பது மாணவர்களுடைய கற்றல் செயல்பாடுகளை மேம்படுத்தக்கூடிய விதமான ஒரு திட்டம்தான். மாணவர்களின் அறிவு, மாணவர்களுடைய திறமை, மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் கிடைக்கப் போகின்ற வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய நோக்கில்தான் இந்த புதிய கல்விக் கொள்கை மற்றும் அதன் தொடர்ச்சியாக பிஎம்சி திட்டம் உள்ளிட்டவை எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் மும்மொழி கொள்கையின் மூலமாக தமிழ் அழிந்துவிடும், இந்தி வந்துவிடும் என்று சொல்லுவது பொருத்தமற்றது. இந்த காலத்தால் அழிக்க முடியாத ஒரு மொழியாக தமிழ் மொழி இருக்கின்றது. அதை உலகம் முழுவதும் பரப்புவதற்கான பணிகளை பிரதமர் மேற்கொண்டு வருகின்றார் என்றெல்லாம் குறிப்பிட்டு ஒரு மிக நீண்ட கடிதத்தை தற்பொழுது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எழுதியிருக்கின்றார். கடந்த ஒரு வார காலமாக மத்திய அரசு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான கருத்துகளும் தெரிவிக்கப்படவில்லை. காசி தமிழ் சங்கத்தினுடைய நிகழ்வில் பங்கேற்றிருந்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதன் பிறகு தமிழகத்திலே அதற்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டன. திமுக, அதன் கூட்டணி கட்சிகள், அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் தங்களுடைய கடுமையான எதிர்வினையை பதிவு செய்து வருகின்றார்கள். போராட்டம், ஆர்ப்பாட்டம் என்று தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களிலும் அரசியல் கட்சிகள் மும்மொழி கொள்கைக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். இந்த நிலையில் இன்று முதல் அந்த திட்டம் தொடர்பாக தெரிவித்து வரக்கூடிய தமிழ்நாட்டினுடைய கருத்துகள், தமிழக எதிர்க்கட்சிகள், ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அதன் கூட்டணி கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளை முற்றும் முழுவதுமாக மறுக்கக்கூடிய விதமாக ஆதாரங்களுடன் தற்பொழுது மத்திய அமைச்சர் இந்த கடிதத்தை வெளியிட்டிருக்கின்றார். அந்த கடிதத்திலே அவர் சில விஷயங்களை சுட்டிக்காட்டுகின்றார். இந்தி வருவதன் மூலமாக, அதாவது மும்மொழி கொள்கையின் மூலமாக இந்தி வரும் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் மும்மொழி கொள்கை என்பது இந்தியை கொண்டு வருவதற்கான ஒரு நடைமுறை கிடையாது. இந்திய மொழிகள், பல மொழிகள் இருக்கின்றன. அந்த மொழிகள் எல்லாம் தற்பொழுது கற்றல் செயல்முறையில் பின்தங்கி போய்விட்டன. அவற்றை மேம்படுத்துவதற்கான ஒரு நடைமுறை தான் மும்மொழி கொள்கை என்பதை மத்திய அமைச்சருக்கு தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தமிழ் அழிந்துவிடும் என்பது தவறான தகவல். தமிழ் என்பது காலத்தால் அழியாத ஒரு மொழி. எனவேதான் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். தமிழில் இருக்கக்கூடிய திருக்குறள் உள்ளிட்ட மொழிகளை, அந்த நூல்களை எல்லாம் 18க்கும் மேற்பட்ட மொழிகளிலே மொழிபெயர்ப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்பதால் தமிழ் மொழி அழிந்துவிடும் என்பது தவறான தகவல் என்பதை தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் இந்த பிஎம்சி திட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதையும் அவர் தன்னுடைய கடிதத்திலே தெரிவித்திருக்கின்றார். அதன்படி மாணவர்களுடைய கல்வித்திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு நடைமுறையாகத்தான் இந்த புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. பிஎம்சி திட்டங்கள் என்பது ஒரு தகுதியான பள்ளிக்கூடங்களை உருவாக்கி மாதிரி பள்ளிகள் போன்று மேம்படுத்தப்பட்ட ஒரு கல்வி கூடங்களை உருவாக்குவதுதான் பிஎம்சி கல்வி திட்டத்தினுடைய நோக்கம் என்பதையும் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய கடிதத்திலே தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த கடிதத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாடு அரசு என்னவெல்லாம் குற்றச்சாட்டுகளாக முன்வைத்திருந்ததோ அவை அனைத்திற்குமான பதிலாக ஆதாரங்களுடன் தமிழ்நாடு அரசு முன்வைத்திருந்த குற்றச்சாட்டுகளில் இருக்கக்கூடிய தகவல்கள் உண்மையானதா, சரியானதா என்பதை குறிப்பிட்டு காட்டக்கூடிய விதமாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு நீண்ட கடிதத்தை எழுதியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த கல்விக் கொள்கையை, புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்து பிஎம்சி கல்வி நிலையங்களை தமிழ்நாட்டில் திறப்பதற்கு அனுமதியை தமிழக அரசு மறுப்பதன் காரணமாக 2500 கோடி ரூபாயை இழப்பதாக குறிப்பிட்டு நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்தார். அந்த நிதியை உடனடியாக தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டிருந்தார். ஆனால் தற்பொழுது மத்திய கல்வித்துறை அமைச்சர் அந்த நிதியை ஏற்க மறுப்பதன் காரணமாக, அந்த திட்டத்தை ஏற்க மறுப்பதன் காரணமாக தமிழ்நாடு அரசு 5000 கோடி ரூபாய் அளவிற்கு நிதியை இழக்கின்றது என்று சொல்லி இருக்கின்றார். ஏற்கனவே அண்ணாமலை உள்ளிட்டவர்களும் இது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். மத்திய அரசு பள்ளி கல்வித்துறைக்கு பல்வேறு வகையிலாக மானியம் வழங்குகின்றது. அதன் மூலமாகத்தான் தமிழ்நாடு அரசு பல திட்டங்களை செயல்படுத்துகின்றது. மத்திய அரசோடு இணைந்து கல்வித்துறை சார்ந்த திட்டங்களை பள்ளி கல்வித்துறைக்கு, உயர்கல்வித்துறைக்கு தனித்தனியாக வருகின்றது. இதில் பள்ளி கல்வித்துறைக்கு மத்திய அரசு வழங்கக்கூடிய தொகைகளை பெற்று அதன் மூலமாக கணிசமான ஆசிரியர்களுக்கு மாத ஊதியமும் வழங்கப்படுகின்றது. தற்பொழுது மத்திய அரசு இந்த பிஎம்சி திட்டத்திற்கான நிதியை தர மறுப்பதன் காரணமாக ஆசிரியர்களுக்கான மாத சம்பளத்தை கூட வழங்குவதில் ஒரு தட்டுப்பாடு நிலை இருக்கின்றது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். தமிழ்நாடு முதலமைச்சரும் தொடர்ச்சியாக மேடைகளில் அந்த கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். இந்திக்கு எதிராக போராடுகின்றோம், மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராடுகின்றோம் என்று குறிப்பிட்டு பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த ஒரு வார காலமாக அந்த போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார்.
PMC திட்டத்தை ஏற்க மறுத்தால் 5000 கோடி ரூபாய் அளவுக்கு நிதியை தமிழ்நாடு அரசு இழந்துவிடும் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்தியாவினுடைய கலாச்சாரம் பாரம்பரியத்தை பிரதிபலிப்பதுடன் உலகத்தரத்திற்கு இந்திய மாணவர்களை தயார் செய்வதே புதிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என்பதையும் அவர் தன்னுடைய கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு கல்வியில் அரசியல் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் வலியுறுத்தி இருக்கின்றார். முதலமைச்சரை குறிப்பிட்டு மாணவர் நலனை கருத்தில் கொண்டு கல்வியில் அரசியல் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார். புதிய கல்விக் கொள்கையை அடிப்படையாக வைத்து அரசியல் நோக்கங்களுக்காக அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் மத்திய அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். புதிய கல்விக் கொள்கை மீதான தமிழக அரசினுடைய பார்வையில் குறைபாடு இருக்கின்றது என்பதையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கை என்பதையும் முழுவதுமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த விரிவான கடிதம் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த திட்டத்தை ஏற்க மறுத்தால் தமிழ்நாடு அரசு 5000 கோடியை இழக்கும் என்று மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன்.